வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. ஆறாவது கேள்வி, நீரிலிருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்கை அகற்ற ஹைட்ரோஜெல்லை உருவாக்கிய நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ ஐஐடி பம்பாய், ஆப்ஷன் பி ஐஐஎம் அகமதாபாத், ஆப்ஷன் சி ஐஏஎஸ் பெங்களூரு, ஆப்ஷன் டி ஐஐடி மெட்ராஸ். சரியான பதில் ஆப்ஷன் சி ஐஏஎஸ் பெங்களூரு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் 90% மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நீரில் இருந்து அகற்றும் திறன் கொண்ட நிலையான ஹைட்ரோஜெல்லை உருவாக்கியுள்ளனர். இது கழிவுகளை பிணைத்து புற ஊதா ஒளி கதிர்வீச்சை பயன்படுத்தி அவற்றை சிதைக்கும் தன்மை கொண்டது. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி, தனிநபர் பிளாஸ்டிக் கழிவு மறுசூழ்ச்சியில் எந்த நாடு முன்னணியில் உள்ளது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி பெல்ஜியம். சரியான பதில் ஆப்ஷன் டி பெல்ஜியம். சுவிட்சர்லாந்தின் எர்த் ஆக்ஷன் பிளாஸ்டிக் ஓவர்ஷூட் டே அறிக்கையின்படி தனிநபர் பிளாஸ்டிக் கழிவு மறுசூழ்ச்சியில் பெல்ஜியம் முதலிடத்தில் உள்ளது. பெல்ஜியத்தில் ஆண்டுக்கு ஒரு நபருக்கு 147.7 கிலோ தனிநபர் பிளாஸ்டிக் கழிவு மறுசூழ்ச்சி செய்யப்படுகிறது. இது இந்தியாவை விட 16 மடங்கு அதிகமாகும். இரண்டாவது கேள்வி, உலகின் மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி தெலுங்கானா, ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் டி அசாம். சரியான பதில் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தின் காந்தாவா மாவட்டத்தில் உள்ள நர்மதை ஆற்றின் குறுக்கே ஓம்காரேஸ்வர் அணையில் 600 மெகாவாட் திறன் கொண்ட உலகின் மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி, பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வோருக்கு எத்தனை அமெரிக்க டாலர்கள் பரிசு தொகையாக வழங்கப்படும்? ஆப்ஷன் ஏ 10,000, ஆப்ஷன் பி 30,000, ஆப்ஷன் சி 40,000, ஆப்ஷன் டி 50,000. சரியான பதில் ஆப்ஷன் டி 50,000. பாரிஸ் ஒலிம்பிக்கில் நடைபெறும் 48 தடகள பிரிவு போட்டிகளில் தங்க பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு தலா 50,000 அமெரிக்க டாலர்கள் ரூபாய் 41.6 லட்சம் வழங்கப்படும் என உலக தடகள கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. நான்காவது கேள்வி, சிபிஐயின் புதிய இணை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ அனுராக் குமார், ஆப்ஷன் பி விஜய் சாம்சன், ஆப்ஷன் சி பிரவீன் சூட், ஆப்ஷன் டி சிவகுமார். சரியான பதில் ஆப்ஷன் ஏ அனுராக் குமார். சிபிஐயின் புதிய இணை இயக்குநராக மூத்த ஐபிஎஸ் அதிகாரி அனுராக் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அசாம் மேகாலயா கேடரின் 2004 பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான இவர் தற்பொழுது போலீஸ் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணியகத்தில் பணியாற்றுகிறார். ஐந்தாவது கேள்வி, ஜான் டிக்ஸ் கனடா கவர்னர் உலக சுகாதார விருது 2024 வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ அமிதாப் பச்சன், ஆப்ஷன் பி ககன்தீப் காங், ஆப்ஷன் சி குனித் மோங்கோ, ஆப்ஷன் டி குல்சார். சரியான பதில் ஆப்ஷன் பி ககன்தீப் காங். இந்திய ஆராய்ச்சியாளரான டாக்டர் ககன்தீப் காங் உலகளாவிய சுகாதார ஆராய்ச்சியில் தனது சாதனைக்காக 2024 ஜான் டெக்ஸ் கனடா கெர்ட்னர் குளோபல் ஹெல்த் விருது பெற்றுள்ளார். ஆறாவது கேள்வி, அண்மையில் வெளியிடப்பட்ட உலக சைபர் கிரைம் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 20, ஆப்ஷன் சி 30, ஆப்ஷன் டி 40. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.